ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 3 நாளாக நான் வீடியோ போடல. உடம்பு சரியில்லை. எனக்கு முதுகில் ரொம்ப வெளியே ஹெவியாக வேலை செஞ்சு அதனால் இன்றைக்கி நான் 3 நாளாக நான் வேலைக்கு வீடியோ போடல. ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வீட்டில் வேலை சரி, வீட்டில் வேலை, ரெஸ்ட்டே கிடையாதா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இப்போ தான் வந்தேன். சரி, உங்கள் வீடியோ போடலாமன்னா நெட்டு கிடைக்கல, ஒன்றும் இல்லை. அதனால் வீடியோ இப்படி எடுத்து பேசலான்றதை தான் பேசிகிட்ருக்கிறேன். சுத்தமாக நெட்டே கிடைக்க மாட்டேன்னுது, என்னன்னு தெரியல. நைட்லனா நெட்டு சுத்தமாக கிடைக்கல மக்களே. பாய். பனி ஜோன்னு பெய்யுது. எங்கள் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இருட்டாக இருக்கும் பாருங்களேன். சுற்றி காடாகவே இருக்குது. எங்களுது சுற்றி காடாகவே இருக்கா, எல்லாம் இருட்டாக இருக்குது. பார்த்தா இருட்டாக பேய் வந்த மாதிரி இருக்குதுல்ல. எங்களுக்கெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஏரியா, எல்லா இடத்துல கேமரா இருக்குது. நாங்கள் கேமரா வச்சுருக்கோம், பிரச்சனை கிடையாது. சுற்றி கேமரா பாரு, இந்த லைட்டு கம்பத்தில் கூட கேமரா இருக்குது. ஒரு பயம் கிடையாது. மக்களே, சாப்பிட்டீங்களா? குட் நைட். நான் வீடியோக்குள்ளார வரதில்லை, லைவ் போட்டுட்ருந்தேன். யாரும் வரமாட்டேன்றாங்க லைவில், அதனால தான் நான் வர்றதில்லை. இருந்தாலும் என்ன சொல்கிற, வீட்டில் ரொம்ப வேலையாக இருக்குது, ஹெவியாக வேலை இருக்குது. வேலை சரி, வீட்டில் ரொம்ப டயர்டாகிடுது, முதுகு ரொம்ப வலிக்குது. அதனால தான் நான் வீடியோ போடல. மதியம் போனது ஃபங்க்ஷனுக்கு. என் தம்பியோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. மண்டபத்தில் திரட்டி பண்ணாங்க. மதியம் போனது, இப்போ சாயங்காலம் தான் வந்தோம். வந்துட்டு சரி உங்ககிட்ட வீடியோ பேசிவிட்டு, வீடியோ காலில் பேசி உங்ககிட்ட நெட்டு கிடைக்கல, போட முடியல. அதனால் இதில் போட்டு இது பண்ணுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் போடுங்களே. பாவமாக இல்லையா? 3 வருஷம் நான் யூடியூப்பில் இருக்கிறேன், போட்டுட்டு தான் இருக்கிறேன், போடுறதே இல்லை. அதே மாதிரி நான் குறவன் பாட்டு போட்டுட்ருந்தேன். அது யார் கண்ணு பட்டுச்சா அன்றைக்கிறதே எனக்கு உடம்பு சரியில்லையா மக்களே. தயவு செஞ்சு லைக் போடுங்க, சரியா? உங்களோட ஆதரவுலாம் என்றைக்கு நான் நல்லா இருக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு லைக் போடுங்க. லைக் போடாமல் இருக்காதீங்க மக்களே. என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? வீட்டு வேலை செஞ்சுட்டு எங்கே உங்களுக்கு வீடியோ போடுறேன், இதெல்லாம் பாவமாக தெரியலையா? தயவு செஞ்சு வீடியோ போடுங்க மக்கள். சேரீ, புது சேரீ சிந்தாமணி ஊர்லேருந்து தம்பி வாங்கி கொடுத்தாரு. இப்போ கிடையாது, ஆடி மாதம் வாங்கி கொடுத்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியலையே, நம்ம போய் கட்ட போகிறோமா, கட்டக்கூடாதுன்னு பேசாமல் சரி நான் ப்ளவுஸ் தைச்சிட்டேன். இப்போ தான் இன்றைக்கி தான் போட்டு போனேன். சரி, நல்லா இருக்க மக்களே, சூப்பராக இருக்கா பாருங்கள். கலர் நல்லா இருக்கா? 850 ரூபா தான் சேரீ, 850 இந்த புடவை சேரீ. நல்லா இருக்கா மக்களே? இங்கே பாருங்களேன், சேரீ சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குது. முந்தி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், முந்தி எல்லாம் முந்தி சூப்பராக இருக்குது. முந்தி நல்லா இருக்குது. சேரீ நல்லா இருக்கா? ப்ளவுஸ் நல்லா இருக்கா? நல்லா தைச்சிருக்கு எங்கள் பாப்பா, எங்கள் தங்கச்சி. ரொம்ப கம்மி தான் பாருங்கள். ப்ளவுஸ்லாம் சூப்பராக தைச்சிருக்க, பின்னாடி பாக்கு வச்சு பின்னாடி அழகாக தைச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எனக்கு நெச்சுன்னு இருக்குது. எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் உடம்பு இருக்கிறதுக்காக இப்படி இருந்தால் தான் மக்களே நல்லாயிருக்கு. இப்படி தான் பிடிக்கும், இப்படி தான் நான் போடுவேன். ஜோலாம் போல் நான் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன், அது பழசாயிருச்சு. அதனால் அதே மாதிரி இப்போ போடுறதெல்லாம் எங்கே போனால் வந்தால் இது மாதிரி போட்டுக்குவேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் போட்டுக்குவேன். அது நம்ம இழைச்சிட்டேன் இல்லை, இப்போ முன்னத்துக்கு இப்போ இழைச்சிட்டேன். 84 கிலோ இருந்தேன், இப்போ 74 கிலோ இருக்குது. 10 கிலோ குறைஞ்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். சுகரும் இருக்குது, என்ன குறைக்கணும். பொங்கலுக்கு மக்களே பெண்ணாகரம் போவேன். பெண்ணாகரம் எங்கள் ஊருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியாக அங்கே விளாடுவேன். எங்கள் ஊர் எவ்வளோதான் சேலத்தில் கோட்டை மாதிரி வீடு கட்டினாலும், தாஜ்மஹால் கட்டினா கூட என் பூர்வீக சொத்தில்
என் சொந்த ஊருக்கு பெண்ணாகரத்துக்கு நான் போவேன். போயிட்டு அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும். கிராம சைடு இல்லைங்களா, நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். பெண்ணாகரம் போகலான்னு ஒரு முடிவில் இருக்கும். பெண்ணாகரம் போனால் 4 நாள் ஜாலியாக இருந்துட்டு கறிகறிலாம் எடுத்து சாப்பிட்டு எந்த ஃபங்க்ஷன் கிடையாது. போன வருஷம் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் எங்கள் ஊருக்கு. இந்த வருஷம் அம்மா இல்லை என் கூட. நாங்கள் தான் போகணும். எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போயிட்டு எங்கள் ஊரில் போய் கொண்டாடலாம் மாட்டோம். ஜனவேடிக்கை பார்க்கவும், மாட்டு பொங்கல் பார்க்கவும், மாடு ஓட்டுறதை பார்க்குவேன், எருது ஓட்டுறதை பார்க்குவேன், கூலி ஓட்டுறதை பார்க்குவேன். அப்புறம் பொம்பளைங்க போட்டியெல்லாம் வைக்குவாங்களே, அது பார்த்துட்ருப்பேன். அவ்வளோதான். மற்றதெல்லாம் அங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, ஒரு சாமி கும்பிட்றதெல்லாம் இல்லைங்க மக்கள். அம்மா இறந்து இப்போ தான் 4 மாதம் 5 மாதம் ஆகுது. அப்போ நான் எதையும் செய்ய முடியாது. தம்பி வந்து போகக்கூடாதுன்றான். நான் போகலாம் கண்ணே, இங்கே என்ன வேலைன்றேன். இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே. மாடு கீடெல்லாம் எடுத்து ஓட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா அவங்கவுங்க வீட்டில் கறி சோறு செஞ்சு ஆக்கி சாப்பிட்டுட்டு எங்கே கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்கள்தான். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. 4 நாள் பண்டிகை. 4 நாள் பண்டிகை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் மக்கள்லாம் வெளியே போயிட்டாங்களா, எல்லாம் யார் வர்றது, பஸ் ஃபேர் போட்டு அவ்வளோ தூரம் போ நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்றவங்க சொந்த வெளியூரில் இருக்கிறாங்க. இல்லை ஊருக்கு வருஷம் வருஷம் போகணும், பொங்கலுக்கு வருஷம் வருஷம் நம்ம வீடு வாசல்லாம் இருக்குது, நம்ம போகணுன்னு மக்களும் வராங்க ஊருக்கு. எங்கள் பெண்ணாகரத்துக்கு போய் அங்கே செட்டு உடிக்கிற போட்டி, கயிறு இருக்கிற போட்டி எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தான் என்னை தான் கூப்பிடுவாங்க. அங்கே செட்டு உடைக்கிறதுக்கு, கயிறு இழுக்கிறதுக்கு, எதனா போட்டிக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. எதுக்கே நான் தான் ஜெயிப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஜாமானம் எல்லாம் போட்டி போட்டு எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் அதில் ஜெயிச்சு பாத்திரம் தான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். அங்கே ஊரில் பெண்ணாகரத்தில் இங்கெல்லாம் நாங்கள் வாங்கினது தான். அங்கே வந்து போட்டி போடுறது, காசெல்லாம் தரமாட்டாங்க. என்ன தருவாங்கன்னா பாத்திரம், தட்டு. போன வருஷம் பாருங்கள், தட்டு பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முக்கால்வாசி பாத்திரங்கள் எனக்கு கிஃப்டாக வந்தது தான். பொங்கல் கிஃப்ட் எங்களுக்கு. நாங்கள் நல்லா விளாடுவோம். எல்லாமே போட்டியில். என்ன போட்டியில்? பொங்கலில் விளையாட்டு போட்டியில், பால் விளாட்றது, கயிறு இழுக்க போட்டியில், செட்டு ஒடிக்கிற மாதிரி செட்டி அந்த போட்டி, ஸ்பூனில் வந்து எலுமிச்சை எடுத்துகிட்டு போகிறது, நிறைய போட்டி வைக்குவாங்க. ஜாலியாக விளாடுவோம். ஃபஸ்ட்டு என்ன தான் கூப்பிடுவாங்க. நான் எல்லாத்துலேயும் அழகாக விளாடுவேன். கூப்பிடுவாங்க. ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்டுங்களாம் நிறைய வருவாங்க. அக்கா தங்கச்சி சொந்தம் பந்தமும் மாமச்சான் எல்லாமே அந்த ஊரில். அப்படி அப்போல்லாம் பார்க்குவோம். எங்கள் ட்ரெஸ் பாரு, உன் ட்ரெஸ் பாரு, அவள் கழுத்தில் நகை பாரு, இவ கழுத்தில் நகை பாரு, புதுசாக செஞ்சியா, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. இப்படி தான் நாங்கள் அங்கே பேசிக்குவோம். அவள் எப்படி இருக்கிற பாரு, இவ எப்படி இருக்கிற பாரு, அழகாக இருக்கா பாரு அப்படின்னு பேசிக்குவோம் மக்களே. ஜாலியாக இருக்கும். கிராம சைடு இல்லையா, சூப்பராக இருக்கும். எங்களது காடு இருக்குது அங்கே. அந்த காட்டிலலாம் போய் என்ன பண்ணுவோம், வேப்பத்தலை காப்பு கட்டு வைக்குவோம். எங்கள் காட்டிலலாம் காப்பு கட்டு போடுவோம். இந்த வருஷம் அம்மா இறந்துட்டாங்க, அதனால் காப்பு கட்டு போட முடியாது. சும்மா போய் ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு 4 நாள் இருந்துட்டு வரலான்றது ஒரு ஆசை. எங்கே போனாலும் 4 நாள் இருக்க முடியாதுல்ல. போனால் 1 நாள் 2 நாளே நாங்கள் வந்துடுறோம். இங்கே வேலை அந்தளவுக்கு. இங்கே உழைச்சாதான் சாப்பிட முடியும். உழைக்கலாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூல் கட்டுதில்ல, அதனால் ஒரு 4 நாளுக்கு லீவ். அதனால் ஊருக்கு போயிடுவோம். பாய், குட் நைட். நீங்கள் வந்து எனக்கு லைக் போடுங்களே, லைக் போடுங்க மக்களே. பாவம் இல்லையா மக்களே? லைக் போடுங்க ப்ளீஸ், லைக் போடுங்க. ஓகேவா? பாய்.